வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவான் பார்த்தீங்களா, என்ன என்ன ஐட்டங்களோ, அந்த மாதிரி தாங்க. என்ன என்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது எல்லாம் எங்கே வாங்கினது, எப்படி வந்து சேர்த்து வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் சேர்த்துருந்ததுங்க. இங்கே உள்ள எல்லா பாக்ஸும் குட்டி குட்டியாக ஓப்பன் பண்ணி உங்களோட ஷேர் பண்ண தாங்க வந்திருக்கேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இவன் என்னடா டப்பா டப்பாவாக வச்சுருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களாங்க. ஆமாங்க, இந்த டப்பாக்களெல்லாம் நிறைய பொக்கிஷங்கள் வச்சுருக்கேங்க. என்னென்ன பொக்கிஷங்கள் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாங்க. நான் வந்து என்ன காலகட்டத்தில் எப்படி இதெல்லாம் வந்து சேர்த்தேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த குட்டி குட்டி பொக்கிஷங்களை சேர்க்குறதுக்கு நான் ரொம்பலாம் மெனக்கடவே இல்லைங்க. என்னென்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. வாங்க இந்த பொக்கிஷத்துக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 பாக்ஸில் உள்ளதை பார்க்கலாங்க. இந்த 2 பொக்கிஷங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா அதில் சில பொக்கிஷங்கள்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அதை கலெக்ஷன் பண்ணக்கப்புறம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, க்யூட்டான இயர்ரிங்ஸ் தாங்க. ஆமாம், ஆல்ரெடி என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். டைமண்ட் கலெக்ஷன் பார்த்தவங்களுக்கு இந்த டைமண்ட் இயர்ரிங் வந்து ரீசெண்டாக தனிஷ்கில் சிட்டு போட்டு எடுத்தப்ப எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 3000 என்னமோ மீதி இருந்ததுங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 பே பண்ணி அரௌண்ட் ஒரு 13,000 கிட்ட இந்த இயர்ரிங் வந்ததுங்க. ஸோ ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் இது வாங்கினேன். ஸோ நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவாகவே மை டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருப்பேன். யாராவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். மேலே டாப்லேயும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த இயர்ரிங்ஸுமே என்னோடய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச இயர்ரிங் தாங்க. ஆமாங்க, இது வந்து டைமண்ட் கலெக்ஷன்னால் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த இயர்ரிங்கை பற்றி நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் அரௌண்ட் ஒரு 14,000 வந்ததுங்க. ஸோ இந்த இயர்ரிங்க்கு வந்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் ஸ்டோரியே இருக்கும். அது முந்தின வீடியோவை போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த இயர்ரிங்ஸ் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டைமண்டுங்க. இஎஃப்ஐஎஃப்பில் வாங்கினது. ஸோ இதை வந்து ரொம்ப ரேராக தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா நான் இயர்ரிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் காதில் வந்து அவ்வளோ அழுக்கு சேருதுங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ட்வைஸ் ஏதாவது ஹேர் பேக் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து உள்ளே போய் அடையுதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. நம்ம டைமண்டு உள்ளே அழுக்கு படிஞ்சிருச்சுன்னா எடுக்க கஷ்டமே அப்படிங்கிறனால ஸோ இது எங்கேயாவது போனால் வந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறேன். ஜென்ரல் யூஸுக்கு போடலைங்க. இப்போ பார்க்குற இந்த இயர்ரிங் வந்து ரொம்ப நாளாக இப்போ ரீசண்டாக ஒரு 4-5 மந்த்ஸாக நான் காதில் போட்டுட்ருந்த இயர்ரிங் தாங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சங்கு டைப்பில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கீழே வந்து ஒரு பால் தொங்குற மாதிரி அந்த இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். பட் இது வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 3 to 4 மந்த்ஸு காதுலேருந்து கலட்டவே இல்லைங்க அந்த இயர்ரிங்கை. அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். பின்னாடி உங்களுக்கே தெரியும், அந்த சொரையை சுற்றி இதை சுற்றி அப்படின்னு சொல்லி. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேங்க. எப்படி வந்து என்னோடய கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணுவேன், எப்படி வந்து அதை பாலிஷ் போடுவேன் அப்படிங்கிறத எல்லாமே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஸோ இந்த இயர்ரிங் வந்து அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு பேக்கில் தாங்க, கொரோனாக்கெலாம் முன்னாடி வாங்கினது தான். அப்போ வந்து ஒரு 2700 800 சொல்லி வாங்கினதுங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 12 செட் ஆஃப் 12 இயர்ரிங்ஸ் வச்சுருக்கேங்க. ஆமாங்க, இந்த குட்டி டப்பா தான். இந்த பொக்கிஷத்தை ஓப்பன் பண்ணுறப்ப பாருங்கள், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் வச்சுருக்கேங்க நான் இதில். ஸோ இந்த இயர்ரிங் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து அமேசான்லேயோ இதுலேயோ ஆர்டர் போட்டு வாங்கினது தாங்க. ஸோ நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுறேன் கீழே. இதில் வந்து ஒரு 12 கம்மல் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கம்மல்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய கம்மல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று உரசுங்க. அதனால் நமக்கு இது செட் ஆகாது. இது சின்ன கம்மல் வைக்கிறதுக்கு ஓகேவாக இருந்தது. நான் இந்த சைடு இயர்ரிங் வந்து எப்போ போட்டேன் அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்து காது குத்துறப்ப நான் வந்து எனக்கு ஆசைப்பட்டு இந்த சைடு இயர்ரிங் வந்து குத்திக்கிட்டேங்க.
ஸோ அப்போ அம்மா எனக்கு கொடுத்தது. அப்போ கடையில் வந்து காது குத்தி இந்த கம்மல் வாங்கும் போதில் எவ்வளோன்னு தெரியுமாங்க? 800 ருப்பீஸுங்க. இந்த ஒரு பேர் வந்து 800 ருப்பீஸு. பீஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 1 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த இயரிங் வந்து பிரணவ் ஜுவல்லரிங்க. அது ஒரு பெரிய கதை. அவங்ககிட்ட சிட்டு போட்டு பாதியிலே தான் நான் எடுத்துட்டேன். நல்ல வேளை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறத பின்னாடி நான் ரியலைஸ் பண்ணேங்க. அப்போ வந்து இது 1200 என்னமோ வந்தது. அந்த ஸ்டோனோட 4 ஸ்டோன் வச்ச மாதிரிக்குள்ளது. நெக்ஸ்ட்டு இந்த தாமரைப்பூ இயரிங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது அம்மா எனக்கு கொடுத்தது தான். ஸோ நான் காது குத்தி இந்த மாதிரி சைடு காது போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ அம்மா எனக்கு வந்து ஒரு 2, 3 சைடு இயரிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த தாமரைப்பூவும் ஒன்று. ரொம்ப அழகாக இருக்கும் அது. எனக்கு இந்த பொதுவாக அந்த கீழே முத்து வச்சு போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி முத்து வச்சு போடுறது எதுவுமே வந்து இதெல்லாம் வந்து 916 கிடையாதுங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இது வந்து ஊர் பக்கம் வந்து செஞ்சு வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கேடியமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அழுத்தமாகவும் இருக்கும். நம்ம படுத்து தூங்குறப்ப அந்த உடஞ்சிரும், நெளிஞ்சிரும் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காதுங்க இதில். நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த 3 கல் இது வந்து லலிதாவில் வந்து ஒரு தடவை சிட்டு போட்டிருந்தேங்க. மீதி வந்து ஒரு 450 மில்லிகிராம்ஸாக என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப காயின்லாம் நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி சைடு இயரிங்ஸ்க்கு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த இயரிங் வந்து ரொம்ப நாளாக எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது நீ போடலைன்னா எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் போடலைங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கி. நான் வாங்கினப்போ இது வந்து 1800 ருப்பீஸுங்க. இப்போ ஆனால் வாங்க போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 இல்லாமல் இதை வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து பாப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதில் அவளுக்காக வாங்கின இயரிங்ஸ் தாங்க. அது அவளுக்கு காது குத்துறப்ப ஒரு பெரிய இயரிங், அப்புறம் குட்டி இயரிங் அம்மா கொடுத்தது. இந்த ஜிமிக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய பர்த்டேலாம் வரும் பார்த்திங்களா, அப்போ கையில் காசு கொடுப்பாங்கள்ல, ஸோ அதை வச்சு வாங்கினது தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த ஜிமிக்கிலாம் வாங்கும் போதெல்லாம் அரௌண்ட் ஒரு 4000க்குள்ளே வாங்கிட்டேன் நான். 2011, 12 அந்த ரேஞ்சில். இந்த ஜிமிக்கி, இந்த கூட கம்மல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4000 ரேஞ்சுக்குள்ளே தாங்க வாங்கியிருந்தேன் நான். அவள் பர்த்டேக்கு அந்த தீபாவளி பொங்கல்லாம் காசு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அப்போ 1 இயர் சேர்த்து வச்சு அப்படியே போய் கடையில் கொடுத்து அவளுக்காக ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருந்திருப்போம். ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னாலுமே போடுறப்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் கம்மல் வந்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் இயரிங் வந்து என்னோடய பையனுக்கு காது குத்துறப்ப அம்மா கொடுத்த இயரிங் தாங்க. ஆம்பளை பையன் அப்படின்னதும் சின்ன இயரிங் இது மட்டும்தான் கொடுத்தாங்க அப்போ. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து லலிதாலே ஒரு தடவை சிட்டு போட்டிருந்தேங்க. ஸோ மிச்சம் விழுந்ததுக்கு வந்து அந்நேரம் லலிதாலையா ஜிஆர்டிலையோ தெரியல. அந்த எனக்கு வந்து சிட்டு போடுறப்ப அந்த மிச்சம் ஒரு 300 மில்லிகிராம் 400 மில்லிகிராம் அப்படிலாம் விழுந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி சைடு இயரிங் வாங்கிடுவேங்க. அதுக்கப்புறம் இந்த வளைய இயரிங் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊர் பக்கம் ரக்ஷாபந்தன்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ நான் இங்கே ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தப்போ அங்கெல்லாம் நிறையா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தப்போ அந்த டீச்சர்ஸ்லாம் பெங்காலி, அவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு என்னோடய தம்பிக்கு நாங்கள் வந்து நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ராக்கி கட்டியிருந்தோம். ஸோ அப்பா வந்து அம்மா வந்து இந்த மாதிரி கம்மல் வந்து அந்நேரம் 2 பேருக்கும் பேராக வாங்கி கொடுத்தாங்கங்க. அப்போ இந்த பேர் வந்து 1800 என்னமோ விழுந்தது. ஒரு 2014, 15 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதாவது எனக்கு இந்த சைடு இயரிங்லாம் வாங்குறத வந்து பெரிய பெரிய கடைகளில் போய் 916 பார்த்து வாங்குறத விட ஆசாரிகிட்ட செஞ்சு வாங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கேடிஎம் நகை அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி வாங்கி போடுறப்ப நம்ம படுத்து தூங்குறப்ப அந்த நெளியாமல் அந்த பால்ஸ் கூட உதிராமல் இன்னும் அப்படியே இருக்குங்க. இது எல்லாமே வந்து சைடு இயரிங்கிறது வந்து நான் இங்கே சென்னையில் வாங்கினது அப்படிங்கிறது சிட்டு போட்டு வாங்குறப்ப நமக்கு ஏதாவது கொஞ்சம் கிராம்ஸ் மிஞ்சும் பார்த்தீங்களா, நமக்கு இன்னும் ஒரு 300 மில்லிகிராம் இருக்குது, இல்லை ஒரு 400 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி சைடு இயரிங் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. லலிதாவில் ஒன்று வாங்கியிருக்கேன், ஜிஆர்டியில் ஒன்று வாங்கியிருக்கேன், பிரணவில் ஒன்று வாங்கியிருக்கேன் சிட்டு போட்டப்போ இதே மாதிரி. ஸோ டைமண்ட் இயரிங் வாங்குறப்ப 18 கேரட்டு அதுவும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மற்றபடி உள்ள மற்ற இயரிங்ஸ் எல்லாமே அம்மா வந்து ஊர் பக்கத்தில் அங்கே வாங்குறதாங்க. ஆசாரிட்ட கடைகளில் போனால் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கியிருப்போம். ஏன்னா அது வந்து கேடிஎம் நகையாக தாங்க இருக்கும், 916 இருக்காது. ஆனால் அந்த கேடிஎம் நகைங்கிறது வந்து இந்த மாதிரி ரஃப் யூஸ்க்குலாம் போடுறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப டியூரபிலிட்டியாக, ரொம்ப வருஷங்களுக்கு அந்த ஷைனிங் மாறாமல் அப்படியே இருக்குங்க.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த இயர்ரிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேடிஎம் நகையை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னவோ அதையும் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக இப்போ 4 பாக்ஸ் பார்த்துட்டோங்க. இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 2ம் ரிங்கு தாங்க. ரிங் பாக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா அதில் ஒரு சில ரிங்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் பேங்க்கில் இருக்குது. ஸோ அது வந்து இந்த மந்தில் எப்படியும் எடுத்துருவேங்க. எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அந்த ரிங் கலெக்ஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ 2025 பிறக்கிறப்ப கண்டிப்பாக கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவேங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.